ஜகர்த்தாவில் உள்ள சொகார்னோ ஹட்டா அனைத்துலக விமான நிலையம் வழியாக 267.5 கிராம் தங்கத்தை ஒருமுறை பயன்படுத்தும் டைப்பரில் கடத்தியதாக கூறப்படும் இந்திய பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடத்துவதற்கு கூலியாக 5 மில்லியன் ரூபியா, அதாவது சுமார் 1120 ரிங்கிட் பேசப்பட்டதை ஒப்புக்கொண்ட அந்த சந்தேக நபர் அப்பணம் தம்மிடம் இன்னும் செலுத்தப்படவில்லை என்று விமான நிலைய சுங்கத்துறை தலைவரிடம் தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த ஆடவருக்கு இந்தோனேசியாவில் 7 நாட்கள் விடுமுறையை கழிப்பதற்கான பயணச்சீட்டும் ஜகர்த்தாவில் தங்குவதற்கான இடமும் வழங்கப்பட்டிருந்தது. அந்த நபர் 7 நாட்கள் இந்தோனேசியாவில் தங்கியிருந்ததால் இது முன்கூட்டியே செய்யப்பட்ட ஏற்பாடா அல்லது உண்மையில் விடுமுறைக்கு சென்றாரா என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட அந்த தங்கத்தின் மதிப்பு 700 மில்லியன் ரூபியா, அதாவது 1,56,857 ரிங்கிட் ஆகும். அந்த ஆடவர் புதுடெல்லிக்கு செல்வதற்காக சிங்கப்பூருக்கு புறப்பட திட்டமிட்டிருந்தார் என்றும் அறியப்படுகிறது. சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.